திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிகேஎம். நண்பர்களே, நான் ஒரு முறை ஒரு பெரியவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு மனசு நிம்மதியே இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அதாவது எந்த ஒரு சப்போர்ட்டும் எனக்கு இல்லை. ஒரு வருத்தமான சூழ்நிலையிலே நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, நீ சிவபக்தன் தானே அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. இவர் எப்படி நம்மளை சிவபக்தன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆமாம், நான் சிவபக்தன் தான் அப்படின்னேன். உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ உனக்கு பிரச்சனை வருது, அது தீர்வே கிடைக்கலன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டார். எனக்கு என்ன தூக்கி வாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு, இல்லை ஐயா, எனக்கு எந்த ஒரு வேலையும் நடந்துடுது, ஆனால் அதுக்கு முன்னாடி நான் பெரிய மன சஞ்சலத்துக்கு ஆளாகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், உனக்கு உறுதியான நம்பிக்கை இல்லை, அதனால தான் நீ இது போலலாம் தடுமாற்றம் உனக்கு அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீ செய்யினார். சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். சிவனுடைய 5 பூதங்கள் பஞ்சபூத திருத்தலங்களுக்கு நீ ஒரு முறை போயிட்டு வான்னார். அதுக்கு ஒரு நேரத்தையும் காலத்தையும் உருவாக்கிக்கோ அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா என்னங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா, நீ எதையாச்சும் மாதத்தில் ஒரு நாள் இலக்கு வச்சு இந்த 5 நாள், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு கோயில் அப்படின்னு போய் வந்துடு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் இலக்கு வச்சேன், பௌர்ணமிக்கு முன்பு வருகின்ற பிரதோஷங்களில், பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு பிரதேசம் வரும், அமாவாசைக்கு முன்னாடி ஒரு பிரதேசம் வரும். அப்போ பௌர்ணமிக்கு முன்பு வருகின்ற பிரதோஷத்தில் நான் சிவாலயத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு முதல்ல திருவண்ணாமலைக்கு போனேன். அவர் அக்னீஸ்வரன், அந்த பஞ்சபூதத்தில் அக்னி ஒன்று. அப்போ முதல் திருவண்ணாமலைக்கு முதல் மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி வருகின்ற பிரதோஷத்துக்கு போனேன், போயிட்டு வந்துட்டேன். 2வது மாதம் பார்த்திங்கன்னா காலாஸ்திரி என்பது வாயு. காலாஸ்திரிக்கு அடுத்த 2வது மாதம் பௌர்ணமிக்கு முன்பு வருகின்ற பிரதேசத்துக்கு காலாஸ்திரி போய் வந்துட்டேன். 3வது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய குழப்பம் எனக்கு. அந்த குழப்பத்தில் யாரைக்கிட்ட யாரும் கொடுக்க சொல்லலை. சரி, நானாகவே தில்லை நடராஜர் கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்துக்கு போயிட்டேன். தில்லை நடராஜர் கோயிலுக்கு போனால் அதுதான் பஞ்சபூதத்தில் அதுவும் ஒரு கோயிலுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. யதார்த்தமாக வந்துட்டேன் நான். ஆனால் அந்த கோயிலை 3வது மாதம் பார்த்தேன். 4வது மாதம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் போனேன். காஞ்சிபுரம் போய் ஏகாம்பரேஸ்வரர் கோயில், காஞ்சிபுரம் என்பது மண், தில்லை நடராஜர் கோயில் ஆகாயம். அடுத்து தண்ணி, திருவானைக்காவலில் போய்ட்டு ஜலதீஸ்வரன், அவர் தண்ணி. இந்த 5 பஞ்சபூதங்களையும் பார்த்துட்டேன் இல்லைங்களா? அந்த பார்த்துட்டேன்னு தானே சொன்னேன் உங்கள்கிட்ட. இந்த 5 பஞ்சபூதத்துங்களுக்கும் நான் தேர்வு செய்துட்டு போனதனுடைய விளைவு என்ன அற்புதங்கள் நடந்ததுன்னு பார்த்திங்கன்னா, இதை ஒவ்வொரு மனிதர்களாலையும் உணரத்தான் முடியும், சொல்ல முடியாது. உணர்ந்ததை 100%லேருந்து 1% தான் சொல்ல முடியும், 99% சொல்ல முடியாது. நீங்கள் பயணித்து பாருங்கள், இந்த அற்புதத்தை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். அப்போது நான் 5வது திருத்தலத்தில் திருவானைக்காவலில் போய் அவரை வணங்கிட்டு வந்த உடனே என்ன ஒரு அதிசயம்னு பார்த்திங்கன்னா, அங்கே தில்லை நடராஜருக்கு சிலை வச்சுருக்கு. பக்கத்தில் செவுத்துலேயே பெயிண்டில் எழுதியிருக்கு 5 பஞ்சபூத திருத்தலத்தையும் அங்கே வடிவமைச்சிருக்காங்க. அங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, 5 பஞ்சபூத திருத்தலத்தையும் ஒருவன் தரிசித்து விட்டான் என்றால் அவர்களுக்கு உணவுக்கு வாழ்க்கையில் பஞ்சம் இருக்காதுன்றது அங்கே எழுதியிருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய தன்மை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த 5 பஞ்சபூத திருத்தலத்தையும் ஒருவன் தரிசித்து விட்டால் அவனுக்கு பசி என்கின்ற கொடுமை அவனுக்கும் அவனுடைய வம்சத்துக்கும் நெருங்காது என்று அது எழுதியிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த உணவுக்கு பஞ்சமில்லை. எப்பயுமே சிவனடியாருக்கு உணவு பஞ்சமில்லை.
ஆனால் நான் உணர்ந்ததை அதை உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். நீங்களும் அதாவது இந்த பஞ்சபூத திருத்தலங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறப்போ இதை முறைப்படுத்தி ஒவ்வொரு ஆலயத்துக்கும் போயிட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி போயிட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி போயிட்டு வந்தேன், எனக்கு திருப்தியாக இருந்தது, திருப்தியாக இருக்குன்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் போகுங்க, மேடு பள்ளம் எல்லாம் சகஜம்தான். அதாவது இறைவனோட நம்ம எதை கேட்கணும்னு சொன்னால், மேடை ஏறுவதற்கு எனக்கு பலம் கொடு, இறங்குகின்ற போது சறுக்கி விழுந்திடாமல் என்னை பாதுகாப்பாக இறக்கிவிடு. மனித பிறவி என்பது இந்த மனித உடலில் பசி என்றும் இரத்தம், அதாவது சதை எலும்புகளோடு இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கிறது. அதை பாதுகாப்பதற்காக அத்தனை தவறுகளையும் மனிதன் செய்கிறான். அதாவது நாம் என்ன செய்கிறோம் என்பதை தெரியாமல் செய்கிறான். நாம் செய்வது இது சரி, இது தப்பு என்று உணர்ந்து செய்கின்ற மனிதர்கள் வாழ்க்கையில் நன்றாக இருக்கிறார்கள். அதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவாலயங்களை நமது முன்னோர்கள் உருவாக்கி, சிவாலயங்களை உருவாக்கி, மகரிஷிகள் தோன்றி நமக்கு குருவாக இருந்து நம்மளை வழிநடத்துகிறார்கள். அவர்களுடைய நல்ல ஆலோசனைகளை பெற்று நம்மளுடைய வாழ்க்கையில் உழைப்பு, ஊதியம், ஒழுக்கம், நேர்மை, நல்வழி நம்மளுடைய வம்சத்தை பாதுகாக்கும், நம்மளை பாதுகாக்கும், நம்மளுடைய உற்றார் உறவினரையும் பாதுகாக்கும், நம்மளுடைய நண்பர்களை பாதுகாக்கும், நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும். ஒழுக்கம் என்பது அவசியம். அதுதான் திருவள்ளுவர் கூட ஒரு குறளை எழுதியிருக்கிறார், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திருக்குறளை நான் சரியாக சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஞாபகத்தில் வந்தது உடனே சொல்லிட்டேன். அந்த இறைவனுடைய நம்பிக்கை என்பது நம்மளை நல்வழிப்படுத்தும். புரியுதுங்களா? நம்மளை நல்வழிப்படுத்தும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை நேர்வழியில் செலவிடணும். எங்கே நம்ம என்ன பண்ணுறோம், குறுக்கோயிலில் போகிறதுக்காக அங்கே இங்கே போயிட்டு மற்றவங்கிட்ட காசு கொடுத்து அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும், இதெல்லாம் தேவையில்லை. நம்மளை படைத்த கடவுள் நமக்கான வழியை காட்டியிருப்பான். நம்பிக்கையோடு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். நம்மளுடைய ஆன்மீக பயணம் தொடரும். இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆன்மீக பயணத்தை பேசுவோம். நன்றி.